ஸ்டூடெண்ட்ஸ், இந்த கிளாஸில் நாம் DEBYE ஈக்குவேஷனை டெரைவ் பண்ண போகிறோம். போன கிளாஸில் கிளாசியஸ்-மொசாட்டி ஈக்குவேஷனை டெரைவ் பண்ணோம். கிளாசியஸ்-மொசாட்டி ஈக்குவேஷன் போலாரைசேஷன் ஆஃப் நான்-போலார் மாலிகுல் பிளேஸ்டு பிட்வீன் ஏ பேரலல் பிளேட் கெப்பாசிட்டர் அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிச்சு. அதாவது ஒரு நான்-போலார் மாலிகுலை பேரலல் பிளேட் கெப்பாசிட்டருக்கு இடையில் வைக்கும்போது அதோட மோலார் போலாரைசேஷனுக்கான ஈக்குவேஷனை டெரைவ் பண்ணினது கிளாசியஸ்-மொசாட்டி ஈக்குவேஷன். DEBYE வந்து பேரலல் பிளேட் கெப்பாசிட்டர்ஸ் இடையில் போலார் மாலிகுல்ஸை வச்சா மோலார் போலாரைசேஷன் என்ன, அது எப்படி டெம்பரேச்சரை பொறுத்து வேரி ஆகுது அப்படிங்கிறதுக்கான ஈக்குவேஷனை டெரைவ் பண்ணார். அந்த ஈக்குவேஷன் தான் DEBYE ஈக்குவேஷன். இப்போ நாம் அதை பற்றி பார்க்கலாம். ஸோ அதில் என்னன்னா, let us consider the polar molecules having permanent dipole moment placed between a parallel plate capacitor. Let us consider polar molecules placed between parallel plate capacitor. ஸோ ஒரு பேரலல் பிளேட் கெப்பாசிட்டர் இருக்குது. ஸோ இந்த போலார் மாலிகுல்ஸ் பார்த்திங்கன்னா இந்த ஆப்சன்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு, அதாவது இந்த பேரலல் பிளேட் கெப்பாசிட்டரை இடையில் ஒரு வோல்டேஜ் அப்ளை பண்ணாத போது, அதாவது பேட்டரி கூட கனெக்ட் பண்ணாத போது எல்லா டைரெக்ஷன்லேயும் ஓரியன்ட் ஆகிருக்கும். அதனால் அதோட நெட் டைபோல் மூமெண்ட் வந்து 0. ஆனால் ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டை அப்ளை பண்ணுறோன்னு வைங்க. எலக்ட்ரிக் ஃபீல்டை அப்ளை பண்ணுறோன்னா ஒன்றும் இல்லை, அந்த ரெண்டு பிளேட்டையும் கொண்டு போய் ஒரு பேட்டரியோட ரெண்டு எண்டு கூட கனெக்ட் பண்ணிடுறாங்க. ஒரு பிளேட்டை பாசிட்டிவ் எண்டு கூட இன்னொரு பிளேட்டை நெகட்டிவ் எண்டு கூடயும் கனெக்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் an எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஸோ ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டை அப்ளை பண்ணிட்டோன்னு அர்த்தம். இந்த டைபோல் மாலிகுல்ஸ் வந்து ஒரு டெஃபினைட் டைரக்ஷனில் ஓரியன்ட் ஆகிருக்கும். இது எக்ஸாக்டாக இந்த அப்ளைடு எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன டைரக்ஷனோ அந்த டைரக்ஷனில் ஓரியன்ட் ஆகிருக்குன்னு சொல்ல முடியாது. ஏன்னா ரூம் டெம்பரேச்சரில் இருக்கக்கூடிய தெர்மல் எனர்ஜியை வச்சுக்கிட்டு இந்த மாலிகுல்ஸ், போலார் மாலிகுல்ஸ் மூவ் ஆக ஆரம்பிக்கும், ரேண்டமாக மூவ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அந்த தெர்மல் மோஷன், ஹீட்னால் அந்த டெம்பரேச்சர்னால் வரக்கூடிய மோஷன் ப்ளஸ் இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு அந்த மாலிகுல்ஸை ஒரு டைரக்ஷனில் கொண்டு வந்து நிறுத்த பார்க்கும். இந்த ரெண்டும் எந்த டைரக்ஷனில் பேலன்ஸ் ஆகுதோ, அதாவது எந்த டைரக்ஷனில் ஈக்குவலாக வருதோ அந்த டைரக்ஷனில் ஓரியன்ட் ஆகி நிற்கும். ஸோ அப்போ இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் an electric field, or when an electric field is applied in the parallel plate capacitor, the polar molecules orient in a definite direction. So when an electric field is applied the polar molecules orient in a definite direction. The applied electric field try to orient the applied electric field try to orient the polar molecules in the direction of electric field. ஸோ அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு எந்த டைரெக்ஷனில் இருக்கோ அந்த ஃபீல்டுலேயே அந்த போலார் மாலிகுல்ஸை
ஓரியண்டாக பார்க்கும். But polar molecules due to thermal energy move randomly. ஆனால் அந்த போலார் மாலிகுல்ஸுக்கு தெர்மல் எனர்ஜி இருக்கிறனால அது பாட்டுக்கு கண்ணா பின்னாடி மூவ் ஆக ஆரம்பிக்கும். ஆல்ரெடி அப்படி தான் மூவ் ஆகிட்டு இருக்கும் டிஃப்ரெண்ட் டைரக்ஷனில். பட் போலார் மாலிகுல்ஸ் மூவ் randomly due to thermal energy. ஸோ இந்த ரெண்டு எஃபெக்ட் அப்ளைடு எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து இந்த போலார் மாலிகுல்ஸும் அந்த அப்ளைடு எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன டைரெக்ஷனில் இருக்கோ அந்த டைரெக்ஷனில் ஓரியன்ட் பண்ண பார்க்கும். பட் தெர்மல் எனர்ஜி இந்த மாலிகுல்ஸை ரேண்டமாக மூவ் பண்ண வச்சிட்ருக்கு. ஸோ இந்த ரெண்டும் எந்த டைரெக்ஷனில் ஈக்குவலாக இருக்குதோ, அதாவது ஈக்லிபிரியத்தில் வருதோ, அந்த டைரெக்ஷனில் இந்த போலார் மாலிகுல்ஸ் ஓரியன்ட் ஆகிருக்கும். நவ் தி போலார் மாலிகுல்ஸ் orient in a direction at which these two effects, இப்போ நம்ம மேலே சொன்ன அந்த ரெண்டு எஃபெக்ட்ஸும் are in equilibrium. ஸோ இப்போ இந்த போலார் மாலிகுல்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு பர்டிகுலர் டைரெக்ஷனில் ஓரியன்ட் ஆகிருக்கு இன் தி ப்ரெசன்ஸ் ஆஃப் என் எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஸோ இதுதான் எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரெக்ஷன். இது மாலிகுல்ஸ் ஓரியன்ட் ஆகிருக்கக்கூடிய டைரெக்ஷன். எலக்ட்ரிக் ஃபீல்டு E, டைபோல் மூமெண்ட், இந்த ஆங்கிள் வந்து தீட்டா. ஸோ இது வந்து in the presence of electric field orientation of polar molecules in a parallel plate capacitor. ஸோ ஒரு parallel plate கெப்பாசிட்டருக்கு இடையில் அல்லது கெப்பாசிட்டரில் போலார் மாலிகுல்ஸை வச்சுக்கிட்டு ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்ளை பண்ணும்போது அது எப்படி ஓரியன்ட் ஆகிருக்கும் அப்படிங்கிறத காட்டியிருக்கோம் இந்த படத்தில். ஸோ இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டுனா ஒன்றும் இல்லை, இந்த ரெண்டு பிளேட்டையும் கொண்டு போய் ஒரு பேட்டரியோட ரெண்டு எண்டு கூட கனெக்ட் பண்ணுறோம். ஒரு பிளேட்டை பேட்டரியோட பாசிட்டிவ் எண்டு கூடயும், இன்னொரு பிளேட்டை பேட்டரியோட நெகட்டிவ் எண்டு கூட கனெக்ட் பண்ணுறீங்க. இது கீ க்ளோஸ் பண்ணிங்கன்னா அந்த ரெண்டு பிளேட்டும் பேட்டரி கூட கனெக்ட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். Now the total dipole moment mu is given as, so நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் dipole moment mu is proportional to applied electric field. So mu is equal to alpha into E. Alpha is a constant called polarizability. இந்த ஆல்ஃபாவை ரெண்டு பார்ட்டாக பிரிக்கிறோம். ஆல்ஃபா D ப்ளஸ் alpha O into E. So dipole moment mu is equal to alpha D into E
plus alpha naught into E. Alpha Dங்கிறது என்ன distortion polarizability. Alpha நாட்ங்கிறது orientation polarizability. ஸோ இது நாம் முன்னாடியே கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இப்போ ஒரு மாலிகுலோட டைபோல் மூமெண்ட் மியூன்னு வச்சுக்கிறோம். இந்த டைபோலுக்கும் அப்ளைடு எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு இடையில கூடிய ஆங்கிள் தீட்டா அப்படின்னா இந்த மாலிகுலோட பொட்டன்ஷியல் எனர்ஜி, போலார் மாலிகுலோட பொட்டன்ஷியல் எனர்ஜி என்னென்னு எழுதலான்னா, இஃப் mu is dipole moment of a molecule and theta is angle between dipole and applied electric field. ஸோ நம்ம முன்னாடி டயக்ராமில் பார்த்துருக்கோம். அந்த அப்ளைடு எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கும் டைபோலுக்கு இடையில கூடிய ஆங்கிள் தீட்டா அப்படின்னா தி பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆஃப் தி போலார் மாலிகுல். இதுக்கு என்ன ஃபார்முலான்னு பார்த்தீங்கன்னா பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆஃப் போலார் மாலிகுல். இதுக்கு என்ன ஃபார்முலான்னு பார்த்தீங்கன்னா U is equal to potential energy of polar molecule minus mu E cos theta. இது ஈக்குவேஷன் 2ன்னு வச்சுக்குவோம். ஆல்ரெடி எழுதின ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கலாம். இது வந்து ஈக்குவேஷன் 1. In the absence of applied electric field, if dW is a solid angle, then the number of dipole is given as in the absence of electric field இல்லாதப்போ the molecules orient in all possible directions. எல்லா டைரக்ஷன்லையும் molecules orient ஆகிருக்கும். net dipole moment 0. இப்போ dWங்கிறது ஒரு ஸ்மால் சாலிட் ஆங்கிள்னு வச்சுக்கிட்டோன்னா dW is a solid angle. The number of dipole என்ன ஃபார்முலான்னு பார்த்தீங்கன்னா a constant A into dW. A is a constant, its value depends on the number of molecules. In the presence of electric field, the number of molecules is given using the Boltzmann equation. இந்த ஈக்குவேஷனை 3ன்னு வச்சுக்கலாம். ஸோ இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கிறப்போ in the presence of electric field, the number of dipole is given by Boltzmann equation. ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்ளை பண்ணினதுக்கப்புறம்
எவ்வளோ மாலிகுல்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுறோன்னா போல்ட்ஸ்மேன் ஈக்குவேஷன். போல்ட்ஸ்மேன் ஈக்குவேஷன் என்ன சொல்லுன்னா dN is equal to A into e power minus u by kt into dW. ஸோ இது வந்து நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் in the presence of எலக்ட்ரிக் ஃபீல்டு. யூங்கிறது பொட்டன்ஷியல் எனர்ஜி, அதுக்கான எக்ஸ்பிரஷன் மேலே ஏற்கனவே பார்த்துருக்கோம். அப்போ dN என்னன்னு எழுதலாம், dN is equal to A into minus mu e cos theta by kt into dW. dWங்கிறது சாலிட் ஆங்கிள். ஸோ மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ். ஸோ A into e power mu e cos theta by kt into dW. இப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் டைபோல் அல்லது டோட்டல் நம்பர் ஆஃப் மாலிகுல் வேணும்னா இந்த ஈக்குவேஷன் 5 இன்டகிரேட் பண்ணணும். ஸோ அப்போ என்ன சொல்லலாம், டோட்டல் நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ், therefore டோட்டல் நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் அல்லது டோட்டல் நம்பர் ஆஃப் டைபோல்ஸ். ஏன்னா ஒவ்வொரு மாலிகுலையும் டைபோல்னு தான் சொல்கிறோம். டோட்டல் நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் இஸ் ஈக்குவல் டு இன்டகரல் dN is equal to லிமிட்ஸ் பார்த்தீங்கன்னா 0 to 2π சாலிட் ஆங்கிளுக்கு A into e power mu e cos theta by kt, kங்கிறது போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்ட், into dW. ஸோ dN இன்டகிரேட் பண்ணிங்கன்னா n, இது 0 to 2π A into இது ஈக்குவேஷன் 6ன்னு வச்சுக்கலாம். இப்போ ஆவரேஜ் டைபோல் மூமெண்ட் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஆவரேஜ் டைபோல் மூமெண்ட் நம்ம நார்மலாக ஆவரேஜ்னால் என்ன பண்ணுவோன்னா டோட்டல் வேல்யூ கண்டுபிடிச்சி டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் திங்ஸ் என்னவோ அதால் டிவைட் பண்ணுவோம். இப்போ நாம் இங்கே என்ன பண்ண போகிறோம், ஆவரேஜ் டைபோல் மூமெண்ட்னா டோட்டல் டைபோல் மூமெண்ட், total dipole moment divided by total number of molecules. ஒரு மாலிகுலோட டைபோல் மூமெண்ட் என்னன்னா மியூ காஸ் தீட்டா. மொத்தம் எவ்வளோ மாலிகுல் இருக்குது, மேலே நம்ம எக்ஸ்பிரஷன் கண்டுபிடிச்சிருக்கோம் ஈக்குவேஷன் 6ல். இது வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ். ஒரு மாலிகுலோட டைபோல் மூமெண்ட் மியூ காஸ் தீட்டானா அப்போ டோட்டல் டைபோல் மூமெண்ட் என்ன, மொத்த மாலிகுல்ஸோட நம்பரையும் டைபோல் மூமெண்ட் ஒரு மாலிகுலோட டைபோல் மூமெண்ட்டால் மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போது இன்டகிரல் 0 to 2π A into e power mu e cos theta by kt into dW into what is the dipole moment of each dipole அல்லது each molecule mu cos theta. இது வந்து total dipole moment divided by total number of molecules க்கு என்ன ஃபார்முலா, மேலே அதே ஈக்குவேஷன் 6ல் கொடுத்துருக்கோம். total number of molecules is equal to integral 0 to 2π A into e power mu e cos theta by kt into dW. ஸோ இந்த ஆன்சர் தான் என்னென்னா ஆவரேஜ் டைபோல் மூமெண்ட். டோட்டல் டைபோல் மூமெண்ட்டை டோட்டல் நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸால் டிவைட் பண்ணால் ஒரு மாலிகுலுக்கான டைபோல் மூமெண்ட் கிடைக்கும். அதுதான் ஆவரேஜ் டைபோல் மூமெண்ட். இப்போ இந்த ஈக்குவேஷனில் மியூ யூ பை கேடி அதை வந்து எக்ஸ்னு வச்சுக்கலாம். லெட்
ue by kt is equal to x. cos தீட்டாவை yன்னு வச்சுக்கலாம். அப்போ dw என்னன்னு மாறிடுனா 2 sin theta d theta. y cos theta dy என்ன sin theta minus sin theta டிஃபரன்ஷியேஷன் பண்ணிங்கன்னா cos theta minus sin theta d theta. ஸோ இதெல்லாம் கொண்டு போய் நம்ம இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா mu bar is equal to -1 to +1 limits y into e power xy dy divided by -1 to +1 e power xy dy ன்னு வரும். இந்த ஈக்குவேஷனோட சொல்யூஷன் e power x plus e power minus x by e power x minus e power minus x minus 1 by x. e power x plus e power minus x by e power x minus e power minus x ங்கிறது cot hx. ஸோ அப்போ அதை எப்படி எழுதலான்னா mu bar is equal to cot hx minus 1 by x. இதை நம்ம L of x அப்படின்னு எழுதிக்கிறோம். இந்த L of xங்கிறது என்னென்னா Langevin function where L of x is called Langevin function. இந்த L of xக்கும் xக்கு கிராஃப் போட்டோம்னா இப்படி வரும். ஸோ எக்ஸ் அதிகமாக L of x அதிகமாகிட்டே போகும். ஒரு பர்டிகுலர் எக்ஸ் வேல்யூக்கு L of x சேச்சுரேட் ஆகிரும். இந்த L of x பவர் சீரீஸாக எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். when x is far less than 1 L of x எதுக்கு ஈக்குவல்னா x by 3க்கு ஈக்குவல். when x is far less than 1 அதாவது சேச்சுரேட் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த ரீஜனை சேச்சுரேட்டட் ரீஜன்னு சொல்கிறோம். இந்த சேச்சுரேட்டட் ரீஜன் ரீச் ஆகிறதுக்கு முன்னாடி எக்ஸோட வேல்யூ 1 விட ரொம்ப கம்மினா அந்த L of xோட வேல்யூ x by 3க்கு ஈக்குவல். இதை கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா mu bar is equal to mu x by 3ன்னு வரும். ஏற்கனவே நம்ம x என்னன்னு வச்சுருக்கோம், mu by kt அப்படின்னு வச்சுருப்போம். mu e by kt x is equal to என்னன்னு எடுத்திருக்கோம் mu e by kt. அப்போ இங்கே என்ன ஆன்சர் வரப்போகுது mu by 3 xக்கு பதிலாக mu e by kt. அப்போ mu square e by 3 kt. ஸோ நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணினது ஓரியன்டேஷன், போலரைசேஷன். ஸோ அதனால் இப்போ இந்த கண்டுபிடிச்ச வேல்யூ நம்ம இப்படி எழுதலாம். mu bar is equal to alpha orientation polarization into E. இந்த mu barக்கு என்ன எக்ஸ்பிரஷன் இப்போ எழுதியிருக்கோம் mu square E by
3kt is equal to alpha naught into E. அதாவது ஓரியன்டேஷன் போலரைசபிலிட்டி இன்ட்டு இ கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போது இதுலேருந்து என்ன கிடைக்கிது நம்மளுக்கு? ஓரியன்டேஷன் போலரைசேஷன் இஸ் ஈக்குவல் டு ஓரியன்டேஷன் போலரைசபிலிட்டி இஸ் ஈக்குவல் டு mu square by 3kt. கேங்கிறது போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்ட். இதை ஈக்குவேஷன் 7ன்னு வச்சுக்கலாம். டோட்டல் போலரைசபிலிட்டியை நம்ம ஆல்ரெடி என்னன்னு எழுதியிருக்கோன்னா, டோட்டல் போலரைசபிலிட்டி ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு டிஸ்டார்ஷன் போலரைசபிலிட்டி ப்ளஸ் ஓரியன்டேஷன் போலரைசபிலிட்டி. ஸோ அதை எப்படி எழுதலாம்? ஆல்ஃபா டி ப்ளஸ் mu square by 3kt. இது ஈக்குவேஷன் 8. கிளாசியஸ் மொசார்ட்டி ஈக்குவேஷன்லேருந்து மோலார் போலரைசேஷனுக்கான ஃபார்முலா நம்ம என்ன எழுதியிருப்போம்னா, மோலார் போலரைசேஷன் Pm is equal to epsilon r minus 1 by epsilon r plus 2 into m by rho density is equal to 4 pi by 3 n alpha இப்படி எழுதியிருப்போம். இப்போ இந்த ஆல்ஃபாவோட வேல்யூ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஈக்குவேஷன் 9 வந்து கிளாசியஸ் மொசார்ட்டி ஈக்குவேஷன். ஸோ இப்போ பிஎம் என்ன வரப்போகுது? epsilon r minus 1 by epsilon r plus 2 into m by rho is equal to 4 pi by 3 n. ஆல்ஃபா ரெண்டு டேமாக பிரித்து எழுதுகிறோம். ஆல்ஃபா டி ப்ளஸ் mu square by 3kt. So Pm is equal to epsilon r minus 1 by epsilon r plus 2 into m by rho is equal to 4 by 3 என்னால் மல்டிப்ளை பண்ணோம்னா 3n alpha d plus 4 by n by 9kt mu square. Equation 10. இங்கே நம்ம மோலார் வால்யூமை கால்குலேட் பண்ணி தான் இந்த ஈக்குவேஷனை டெரைவ் பண்ணியிருப்போம், கிளாசியஸ் மொசார்ட்டி ஈக்குவேஷன். ஸோ அதில் என்னங்கிறது எதை குறிக்கினா அவகாட்ரோ நம்பர். ஸோ n வந்து NA. இந்த ஈக்குவேஷனில் நாம் 4 pi epsilon naught is equal to 1 unit அப்படிங்கிறத அப்ளை பண்ணோன்னு வைங்க. இந்த 4 pi எதுக்கு ஈக்குவல்? 1 by epsilon naught. அப்போ Pm என்னன்னு எழுதுவோம்? மோலார் போலரைசேஷன் Pm is equal to epsilon r minus 1 by epsilon r plus 2 into m by rho is equal to இந்த 4 பைங்கிறதுக்கு பதிலாக என்ன போட போகிறோன்னா 1 by epsilon naught. அப்போ NA alpha d by 3 epsilon naught plus NA mu square by 9 epsilon naught kt. Equation 11. இந்த ஈக்குவேஷன் 10 and 11 ரெண்டுமே தான் டிபை ஈக்குவேஷன்னு சொல்கிறோம். ஈக்குவேஷன்ஸ் 10 and 11 are called
DEBYE equations. ஸோ இதில் பார்த்தோம்னா மோலார் போலரைசேஷன் PM is equal to NA alpha D 3 epsilon naught. இது வந்து ஒரு கான்ஸ்டன்ட். ஸோ A ப்ளஸ் அதே மாதிரி NA அவகோட்ரோ நம்பர் for given molecule permanent dipole moment is also constant. 9 epsilon naught Boltzmann constant இதெல்லாம் ஒரு கான்ஸ்டன்ட். அதை Bன்னு வச்சுக்கலாம். B/T. இப்போ மோலார் போலரைசேஷன் வெர்சஸ் 1 by temperature is a straight line. இது வந்து y is equal to mx plus ங்கிற ஃபார்மில் இருக்குது. அப்போ இதுக்கு கிராஃப் போட்டோம்னா y ஆக்சிஸில் மோலார் போலரைசேஷன், x ஆக்சிஸில் 1 by temperature ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வரும். இந்த ஸ்ட்ரெயிட் லைனோட ஸ்லோப் is equal to B. B எதுக்கு ஈக்குவல்? NA into mu square by 9 epsilon naught. Y intercept வந்து எதுக்கு ஈக்குவல்னா y intercept is equal to NA into alpha D by 3 epsilon naught. இப்போ இந்த மாலிகுல் வந்து நான் போலார்னு வைங்க. ஃபார் நான் போலார் மாலிகுல் பெர்மனன்ட் டைபோல் மூமெண்ட்டே இருக்காது. அப்போ மியூ 0 ஆயிரும். மியூ 0 ஆச்சுன்னா உங்களுக்கு என்ன ஆகும்? இந்த 11th ஈக்குவேஷனில் செகண்ட் டேர்ம் வராது, ஃபர்ஸ்ட் டேர்ம் மட்டும்தான் இருக்கும். ஸோ இது ஒரு கான்ஸ்டன்ட். அப்போது PM வெர்சஸ் 1/T எப்படி இருக்கும்? கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஸோ இது வந்து ஃபார் நான் போலார் மாலிகுல். அப்போ என்ன தெரிஞ்சுக்கிறோம்? DEBYE ஈக்குவேஷன் போலார் மாலிகுலுக்கு ஒரு ஸ்ட்ரெயிட் லைனாக வரும் வித் டெஃபினைட் ஸ்லோப் அண்ட் y இன்டர்செப்ட். பட் போலார் மாலிகுலுக்கு, நான் போலார் மாலிகுலுக்கு 1/T 1 by temperature ஆக்சிஸ்க்கு பேரல் லைனாக வரும். ஏன்னா அங்கே வந்து பெர்மனன்ட் டைபோல் மூமெண்ட் 0. ஹைட்ரஜன், நைட்ரஜன், மீத்தேன் இந்த மாதிரி நான் போலார் மாலிகுல்ஸுக்கெல்லாம் DEBYE ஈக்குவேஷன் வந்து 1 by temperature ஆக்சிஸ்க்கு பேரல் லைனாக வரும். அதுவே HCl இந்த மாதிரி போலார் மாலிகுல்ஸ் இருந்துச்சுன்னா ஸ்ட்ரெயிட் லைன் வித் டெஃபினைட் ஸ்லோப் அண்ட் y இன்டர்செப்ட் கிடைக்கும். ஸோ இந்த y இன்டர்செப்ட்லேருந்து ஆல்ஃபா டி வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். ஸ்லோப்லேருந்து டைபோல் மூமெண்ட் மியூ வேல்யூவை கண்டுபிடிச்சிடலாம் DEBYE ஈக்குவேஷனை வச்சு. ஸோ இந்த ஈக்குவேஷனை படிச்சிருங்க. நாளைக்கு இதுக்கு உண்டான டெஸ்ட்டுக்கு உண்டான கொஸ்டின்ஸை கொடுக்குறேன். நெக்ஸ்ட் கிளாஸில் டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் ஃபார் டிட்டர்மைனிங் டைபோல் மூமெண்ட் பார்க்கலாம்.